ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பிறப்பு, அதுக்கப்புறம் வியாதி, முதுமை, இறப்பு இப்படிங்கிற ஒரு சுழற்சி தான். முதல்ல நம்ம என்னவா பிறந்திருப்போம் இந்த உலகத்தில் அப்படின்னா, நீர்வாழிகள், தாவரங்கள், மிருகங்கள், பறவைகள், அதுக்கப்புறம் நம்ம பூச்சிகள், அப்புறம்தான் மனித பிறவி எடுத்திருப்போங்க. அப்போ இந்த மனித பிறவியில் தான் நம்மளால் ஸ்ரீமன் கிருஷ்ணன் நாராயணனை நம்மளால் உணர முடியுது. அப்போ உணர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பூலோகத்திலிருந்து வைகுந்தத்தை நோக்கி நம்மளுடைய பயணங்கள் ஆரம்பிக்கணும். எப்படி பாதாள உலகத்திலிருந்து பூலோகம் வரைக்கும் வந்திருக்கோமோ, இந்த பூலோகத்திலிருந்து திரும்ப மேலக்கூடிய மேலோகம் வரைக்கும் நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னா, ஸ்ரீமன்னோட பாதங்களை பற்றுறது மட்டும்தான் அதுக்கு ஒரே வழி. இந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் நம்மளுக்கு உயிர் கொடுத்தவராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வியூ கொடுத்துருக்குறாங்க. எப்படி ஒரு உயிரை கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு தாய் கொடுக்குறாங்களோ, அந்த உயிருக்கு சிசுவுக்கு உயிர் கொடுக்குறாங்களோ, அந்த சிசு வெளியே வரப்போ, உலகத்துக்கு வரப்போ அதுக்கு உயிர் கொடுக்குறவர் முக்கியமாக நம்ம ஸ்ரீமன் நாராயணர் தான். இவரோட திருப்பாதங்களை பற்றி நம்ம இந்த பூலோகத்தில் இருந்து மேலோகமான சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா இவரை சரணடைகிறது தான் இதுக்கு ஒரே வழி அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவும், பிறப்புக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய வியாதி, முதுமை, இறப்பில் இருந்து நம்ம வெளிப்படுறதுக்காகவும் தான் இந்த பதிவுங்க. ஒரே வழி, நம்ம வியாதி, முதுமை, இறப்பிலிருந்து விடுபடணும். ஸ்ரீமன் நாராயணோட திருப்பாதங்களை பற்றி எப்படி பாதாளத்திலிருந்து பூலோகம் வரைக்கும் வந்திருக்கோமோ, திருப்பி இங்கேருந்து மேலோகமான வைகுண்டத்தை அடையிறதுக்கும் இவர் தான் ஒரே சரணாகதி. இந்த மனித பிறவியில் மட்டும்தான் இவரை அடையிறதுக்கான வழிகள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போயும் நம்ம சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி முதல்ல இருந்து நீர்வாழிகளாக பிறந்து திருப்பி பறவைகள், மிருகங்கள், பூச்சிகள், தாவரங்களாக ஆகி தான் திருப்பி மனித பிறவி எடுப்போம். அந்த சுழற்சி இல்லாமல், இந்த வியாதி, இறப்பு இல்லாமல், முதுமை எல்லாம் இல்லாமல் பிறவா நிலை அடையிறதுக்கு நம்ம ஸ்ரீமன் நாராயணரை எப்படி நம்ம சரணடையணும் அப்படின்னா, நம்மளுடைய ஐம்புலன்களையும் அடக்கி நம்மளுடைய புக்தி ஆன்மாவை கிருஷ்ணரை நோக்கி, கிருஷ்ண நாமத்தை ஜபித்து அவரை நோக்கி பிரயாணம் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம மேலோகங்களை அடையலாம் அப்படிங்கிறதும் தாங்க. இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக கொடுமையான விஷயங்கள் வியாதி, முதுமை, இறப்பில் தனிமைப்படுத்தப்படுறதும், அவங்கள பாதுகாக்கிறதுக்காக பணிகளை செய்யக்கூடிய பணியாளர்களும் தான். அப்படி இருக்கக்கூடிய நம்ம இந்த ஜீவாத்மா எப்போ பரமாத்மாவாக ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ரீமன் கிருஷ்ணருடைய பாதங்களை பற்றுறதுல மட்டும்தான் இருக்குதுங்க. அதனால தான் நம்ம கிருஷ்ணரை பற்றி நம்மளுடைய உயிரை மேலோகத்துக்கு, அதாவது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியும் இவர் மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த பதிவுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி விஷயங்கள் பிற மாநிலங்கள் அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் பற்றின விஷயங்களுக்காகவும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா.